ஹாய் வீவர்ஸ், நம்ம ஜாலியா விளையாடி என்ஜாய் பண்ற தீம் பார்க்ல உள்ள இந்த ரைடுகளாலேயே சில பேர் இறந்தும் போயிருக்காங்க. அந்த மாதிரி தீம் பார்க்குகள்ல இறந்து போன 8 பேரை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் கலட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது ஃப்ரீ ஃபால் ரைடு. இப்போ இந்த ஃப்ரீ ஃபால் ரைடு எல்லா தீம் பார்க்குகளுக்கும் வந்துருச்சு. இந்த ரைட்ல நம்மள இந்த மாதிரி உயரமா மேல தூக்கிட்டு போய் கொஞ்ச நேரம் தீம் பார்க்கோட டாப் வியூவை காட்டிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்மள மேல இருந்து கீழே ஸ்பீடா விழ வைப்பாங்க. 2022ல ஒரு நாள் புளோரிடால உள்ள ஐகான் தீம் பார்க்குக்கு போன 14 வயசான டயர் சாம்சன்ங்கிற இந்த பையன் இந்த ஃப்ரீ ஃபால் ரைடுக்கு போயிருக்கும் போது 430 ஃபீட் உயரத்துக்கு மேல இருந்து ஸ்பீடா கீழே வரும்போது இந்த பையன் போட்டிருந்த சீட் பெல்ட் கட் ஆகி கீழே விழுந்து இறந்து போயிட்டான். இதுதான் இந்த பையன் இந்த ரைடுக்கு போகும்போது இவங்க அம்மா இந்த பையனை எடுத்த கடைசி வீடியோ. போலீஸ் நடத்தின விசாரணையில இந்த ரைட்ல 100 கிலோ வெயிட்டுக்கு மேல இருக்கிற ஆட்களை ஏத்தவே கூடாதாம். ஆனா இந்த பையன் 130 கிலோ வெயிட் இருந்தும் இந்த ரைடு ஆபரேட்டர் இந்த பையனுடைய சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணி இந்த பையனை இந்த ரைடுக்கு அலோ பண்ணிருக்காரு. இதனாலதான் சீட் பெல்ட் வெயிட் தாங்காம கட் ஆகி இந்த பையன் அநியாயமா இறந்து போயிட்டான். அடுத்தது ஜீரோ கிராவிட்டி. இந்த ஜீரோ கிராவிட்டி ரைட்ல நம்மள உயரமான இடத்துல மேல இருந்து எந்த விதமான சேஃப்டி ரோப்பும் இல்லாம இந்த மாதிரி நம்மள கழட்டி விட்டுருவாங்க. கீழ இருக்கிற நெட்ல போய் தான் நம்ம சேஃபா லேண்ட் ஆகணும். 16 வயசே ஆன டீகன் மர்டிங்கிற இந்த பொண்ணு புளோரிடால இருக்கிற எக்ஸ்ட்ரீம் வேர்ல்ட் அட்வென்ச்சர் பார்க்ல இந்த ரைட்ல போயிருக்காங்க. இந்த ரைடோட உயரம் 100 ஃபீட் ஆம். இதுதான் இந்த பொண்ணு இந்த ரைடுக்கு போகும்போது கடைசியா எடுத்த போட்டோ. மேல இருந்து கீழ வந்து விழும்போது சேஃப்டி நெட்டை ஆபரேட்டர் சரியான உயரத்துல வைக்காததுனால இந்த பொண்ணு நெட்ல வந்து ஃபோர்ஸா விழுந்ததுல தரையிலேயே மோதிட்டாங்க. இதனால இவங்களுக்கு உடம்புல ஏகப்பட்ட எலும்புகள் உடைஞ்சு நடக்கவோ எழுந்து உட்காரவோ கூட முடியாம போயிடுச்சு. ரைடு ஆபரேட்டரோட அலட்சியத்தினால தான் இந்த பொண்ணுக்கு இந்த விபத்து நடந்துச்சுன்னு போலீஸ் இந்த ரைடு ஆபரேட்டரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அடுத்தது பேட்விங் ஆஃப் ரைட். இந்த பேட்விங் ஆஃப் ரைட்ல நம்ம உட்கார்ந்த உடனே நம்மள இந்த மாதிரி படுத்துட்டு இருக்கிற மாதிரியான பொசிஷன்ல வச்சுதான் உயரமான இடத்துக்கு எடுத்துட்டு போவாங்க. அதுக்கப்புறம் 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல இந்த பேட்விங் ரைட் பயங்கரமா சுத்த ஆரம்பிக்கும். இந்த ரைட்ல நம்ம அதிகமா தலைகீழ தொங்கிக்கிட்டே தான் சுத்திக்கிட்டு இருப்போம். 2013ல ஒரு நாள் டெக்சாஸ்ல இருக்கிற சிக்ஸ் ஃபிளாக் தீம் பார்க்குக்கு போன ரோசி எஸ்பர்ஸாங்கிற இவங்க இந்த ரைடுக்கு ரொம்பவும் ஆசையா போயிருக்காங்க. இந்த ரைட்ல பேசஞ்சர்களை சேஃப்டியா புடிச்சுக்கிறதே இவங்களுக்கு முன்னாடி இருக்கிற இந்த ராடு தான். ஆனா இவங்க போன ரைட்ல இருந்த சேஃப்டி ராட் ஒழுங்கா லாக் ஆகாததுனால மேல இருந்து இந்த ரூஃப் மேல விழுந்து அநியாயமா இறந்து போயிட்டாங்க. ஆனா நல்ல வேளையே இவங்க பக்கத்துல இருந்த இவங்களுடைய பொண்ணு கையில ஃபிராக்சரோட உயிர் பிழைச்சிட்டாங்க. அடுத்தது பெண்டுலம் ரைட். இந்த பெண்டுலம் ரைடும் இப்ப எல்லா தீம் பார்க்குகள்லயும் இருக்குது. இது கொஞ்சம் கொஞ்சமா மேல தூக்க ஆரம்பிச்சு ஒரு கட்டத்துல நம்மள 90 டிகிரில தலைகீழ மேல சுத்த வைக்கும். 2011ல ஒரு நாள் நியூயார்க்ல உள்ள டெனோ வண்டர் அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போன 17 வயசான ஷான் பிராங்க்லேட்ங்கிற இந்த பையன் இந்த ரைடு தலைகீழ மேல நின்னு சுத்தும் போது சேஃப்டி பெல்ட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்து மேல இருந்து கீழே விழுந்து ஸ்பாட்லயே இருந்து போயிட்டான். இந்த ரைட்ல 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்கள அலோ பண்ணவே கூடாதாம். ஏன்னா இந்த வீடியோல கூட பாருங்க, இந்த குட்டி பையன் ரொம்பவும் ஒல்லியா இருக்கிறதுனால சேஃப்டி பெல்ட் போட்டும் வழுக்கிக்கிட்டு கீழே விழ பாக்குறான். ஆனா நல்ல வேளையே இந்த பையனுடைய அப்பா சேஃப்டி பெல்ட்டை நம்பாம இந்த பையனை அவர் கையால டைட்டா பிடிச்சுக்கிட்டாரு. இதே மாதிரி தான் இந்த பையனும் ரொம்பவும் ஒல்லியா இருந்ததுனால மேல இருந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டான். இதே மாதிரி ஜூலை 14, 2019ல நம்ம இந்தியாவுல உள்ள அகமதாபாத்ல இருக்கிற தீம் பார்க்ல இருந்த இந்த பெண்டுலம் ரைட் மொத்தமாவே உடைஞ்சு கீழே விழுந்துருச்சு. இந்த விபத்துல அநியாயமா 2 பேர் இறந்து போனாங்க. அடுத்தது ஸ்லிங் ஷாட் ரைட். இந்த ஸ்லிங் ஷாட் ரைட் நார்மலாவே ரொம்பவும் ஆபத்தான ரைட். இந்த ரைட்ல இந்த மாதிரி 2 பேரை உட்கார வச்சுட்டு ரோப்ஸ் மூலமா இந்த மாதிரி பயங்கர ஹைட்டுக்கு ஸ்பீடா அனுப்புவாங்க. நார்மலாவே இந்த ரைட்ல போற நிறைய பேர் ஓவர் ஸ்பீட்ல மேல போகும்போது சில நேரம் அன்கான்ஷியஸ்க்கே போயிடுவாங்க. ரைடு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க சுய நினைவுக்கே திரும்புவாங்க. இந்த வீடியோல பாருங்க, இவங்க 2 பேரும் இந்த ரைடுக்கு ரெடி ஆனதுக்கு அப்புறம் இவங்கள மேல அனுப்ப போற நேரத்துல ஒரு சைடு இருந்த ரோப் கட் ஆயிடுச்சு. நல்ல வேளையா இவங்க மேல போறதுக்கு முன்னாடியே இந்த ரோப் கட் ஆயிடுச்சு. அதனால இவங்க 2 பேரும் தப்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த வீடியோல பாருங்க, பிரான்ஸ்ல இருக்கிற தீம் பார்க்ல இருந்த இந்த ஸ்லிங் ஷாட் ரைட் ஸ்பீடா கீழே வரும்போது ஒரு சைடு ரோப் கட் ஆகி இந்த கேஜ் இந்த ரைடோட கம்பிலேயே இடிச்சு இதுல இருந்த 2 பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணுக்கு கால் உடைஞ்சிடுச்சு. ஒரு முறை 2 முறை இல்லங்க, இந்த ரைட்ல உள்ள ரோப் நிறைய முறை கட் ஆகி விபத்துக்குள்ளாகி இருக்கு. இதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்லிங் ஷாட் ரைட்ல போறதை தவிர்த்துக்கோங்க. அடுத்தது வாட்டர் ரோலர் கோஸ்டர். இந்த ரைட்ல எல்லாம் விபத்து நடக்கும்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. போலாண்ட்ல இருக்கிற இந்த வாட்டர் ஜாலி பார்க்ல உள்ள இந்த ரோலர் கோஸ்டர்ல 130 ஃபீட் உயரத்துக்கு மேல இருந்த இந்த போட்டை வேகமா கீழ இருக்கிற தண்ணில வந்து விழ வைப்பாங்க. 2013ல ஒரு நாள் இந்த மாதிரி வேகமா தண்ணில வந்து விழுந்த இந்த போட் கரெக்டா ட்ராக்ல போகாம பாதியிலேயே ஸ்ட்ரக் ஆகி நின்னுருக்கு. இது தெரியாம ஆபரேட்டர் இன்னொரு போட்டையும் அனுப்புனதுனால பின்னாடி இருந்த போட் இந்த போட்ல மோதி பின்னாடி இருந்த போட்ல ஃப்ரண்ட்ல இருந்தவருடைய கால்ல பயங்கரமா இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. அடுத்தது ஸ்விங் ரைட். இந்த ஸ்விங் ரைடும் எல்லா தீம் பார்க்லயும் இருக்கும். இந்த ரைட்ல உயரமான இடத்துக்கு எடுத்துட்டு போய் இந்த மாதிரி ஸ்பீடா சுத்த வைப்பாங்க. இதுல அதிகபட்சமா 450 ஃபீட் உயரத்துல சுத்துற ஸ்விங் ரைட் எல்லாம் இருக்குது. பிப்ரவரி 13, 2021ல சைனால உள்ள ஷாயாயாங் அம்யூஸ்மெண்ட் பார்க்ல சுத்திக்கிட்டு இருந்த இந்த ஸ்விங் ரைட் மொத்தமா உடைஞ்சு விழுந்து 16 பேருக்கு காயங்கள் ஏற்பட்டுச்சு. நல்ல வேளையா இதுல யாருக்கும் பெரிய காயங்கள் எதுவும் ஏற்படல. இதே தீம் பார்க்ல இதே ஸ்விங் ரைட் 2017ல ஒரு முறை நைட்ல சுத்திட்டு இருக்கும்போது உடைஞ்சு விழுந்திருக்கு. ஆனாலும் இத மறுபடியும் ஒழுங்கா ரெடி பண்ணாததுனால இது 2வது முறையும் உடைஞ்சு விழுந்திருக்கு. நம்ம கடைசியா
பார்க்க போறது இன்ஃபினிட்டி ஃபால்ஸ் ரைட். இந்த இன்ஃபினிட்டி ஃபால்ஸ் ரைட் ரொம்பவே நார்மலான ஒரு ரைடு தான். இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் டியூபுக்கு மேல 4-5 பேரை உட்கார வச்சு தண்ணில ஸ்பீடா போக வைப்பாங்க. இது சேஃபான ரைடுன்னு குழந்தைகளை கூட இந்த ரைட்ல அலோவ் பண்ணுவாங்க. ஆனா அக்டோபர் 25, 2016 அன்னைக்கு ஆஸ்திரேலியால உள்ள குயின்ஸ்லாண்ட்ல இருக்கிற ட்ரீம் வேர்ல்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க்ல இருந்த இன்ஃபினிட்டி ஃபால்ஸ் ரைட்ல போன இவங்க 4 பேரும் அநியாயமா தண்ணிக்குள்ள மூழ்கி இறந்து போயிட்டாங்க. இவங்க ஸ்பீடா இந்த டியூப்ல சுத்திக்கிட்டே வரும்போது இவங்க வர வழியில இன்னொரு டியூப் நகராம பாதியிலேயே நின்று இருக்கு. இவங்க வந்த டியூப் அதுல மோதி இவங்க டியூப் தலைகீழாக விழுந்து இவங்க எல்லாரும் தண்ணிக்குள்ள மூழ்கி அநியாயமா இறந்து போயிட்டாங்க. இதுல இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி வேறையாம். இந்த டியூப்ல இருந்த 4 பேரும் டக்குனு வெளியில வர முடியாத மாதிரி சேஃப்டி பெல்ட்ல லாக் ஆகி இருந்ததுனாலயும் கவிழ்ந்த இந்த டியூப் உடனே திருப்ப முடியாததுனாலயும் இவங்க 4 பேரும் அநியாயமா ஆழமே இல்லாத தண்ணிக்குள்ள மூழ்கி இறந்து போயிட்டாங்க. ஓகே வியூவர்ஸ், உங்க யாருக்கெல்லாம் தீம் பார்க்குக்கு போய் ஜாலியா விளையாடுறது ரொம்ப பிடிக்குமோ அடுத்து எதை பத்தி வீடியோ பண்ணலாமோ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.